مضل له ومن يضلل لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم كل أمتي يدخلون الجنة إلا من أبى قيل ومن يأبى يا رسول الله قال من أطاعني دخل الجنة ومن عصاني فقد أبى صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணை துணையற்றவன், ஏகன், சர்வ காரியத்தை செய்யும் சக்தியுடையவன். அந்த அல்லாஹ் தனித்தவன், அவன் தேவையற்றவன், அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது. ஸலாத்தும் ஸலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மக்ஃபிரத்தை சொரிந்தருள்வானாக. புனித ஜுமாவுக்கு சமம் கொடுத்திருக்கும் அல்லாஹ் நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழுமாறு, தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை சிறப்பாக்குவதற்காக எங்களுக்கு ஒரு ரசூலை, தூதரை அல்லாஹ் அனுப்பினான். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த தூதர் வந்தார். அவர்தான் நம்முடைய உயிரிலும் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாடி இருந்தால் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்தில் எங்களை ஆக்கியிருக்கலாம். அல்லாஹ் நாடி இருந்தால் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகத்தில் எங்களை ஆக்கியிருக்கலாம். ஆனால் அல்லாஹ் எங்கள் மீது இரக்க பார்வை பார்த்தான். அதனாலதான் எங்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லும் பாக்கியத்தை தந்தார். ஒரு முஸ்லிமுடைய இருதயத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய தூதர், என்னுடைய நபி என்று ஏற்றுக்கொண்டவர்கள் தான் நாம். சகோதரர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை ஏற்றுக்கொண்டதால் என்ன இலாபம்? இந்த கடைசி சமூகத்தில் நாம் பிறந்ததால் நமக்கு என்ன பிரயோஜனம்? சகோதரர்களே, நாம் கேட்காமல் தந்த பிரயோஜனம் இருக்கிறது. அல்லாஹ் உங்களுக்கு தெரியும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் கூட கடைசி காலத்தில் இந்த உம்மத்தில் வருவார்கள்.
ஈசா அலைஹிஸ்ஸலாம் கடைசி காலத்தில் திமிஷ்கிலே இறங்குவார்கள் என்று படித்திருக்கிறோமே. திமிஷ்கிலே வரும் பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபியாக வரமாட்டார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாமும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒரு உம்மத்தாக தான் வருவார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்தாக வந்தது சகோதரர்களே சிறிய லாபங்கள் அல்ல, பெரும் லாபங்கள். எங்களுடைய பெருமதியை நாம் உணர வேண்டும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்தில் அல்லாஹ் பிறக்க வைத்தான். குந்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ் تأمرون بالمعروف وتنهون عن المنكر وتؤمنون بالله. அல்லாஹ் சொல்றான், உங்களை சிறந்த சமூகமாக ஆக்கிவிட்டோம். கைர உம்மத், ஏன் சிறந்த சமூகம்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சமூகம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகி 1400 ஆண்டுகள் கடந்து விட்டது. ஆனால் எப்படி இந்த இஸ்லாம் 1400 ஆண்டுகளாக வந்தது யோசித்து பார்த்திருக்கிறோமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் பனூ இஸ்ரவேலர்களை 40 நாட்கள் விட்டுவிட்டு தூர் சீனா மலைக்கு சென்றார்கள். 40 நாட்கள் தான். திரும்பி வரும் பொழுது பனூ இஸ்ரவேலர்கள் காளை மாட்டை வணங்க தொடங்கி விட்டார்கள். 40 நாட்களுக்குள் மார்க்கத்தை மாற்றிவிட்டார்கள். ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகி 1400 ஆண்டுகள் சகோதரர்களே, இந்த இஸ்லாத்தில் அணுவளவும் மாற்றம் ஏற்படவில்லை, மாற்ற முடியாது. என்ன காரணம்? எங்களுக்கு விளங்குவதற்காக நாங்கள் அடிக்கடி சொல்லுவது குல் ஹுவல்லாஹு அஹத். இந்த குல் ஹுவல்லாஹு அஹதுடைய காஃப் இருக்குது. இந்த காஃபிலே எத்தனை நுக்தா இருக்குது? 2. இந்த 2 நுக்தாவில் ஒரு நுக்தாவை எடுத்தால் அது என்னவாக மாறும்? காஃப் ஃபாவாக மாறிவிடும். ஃபுல் குல் ஃபுல்லாக மாறிவிடும். 1400 ஆண்டுகள் கடந்து விட்டது. அந்த ஒரு நுக்தாவை கூட உலகத்தால் மாற்ற முடியாமல் போனது. ஒரு நொக்கத்தை கூட எடுக்க முடியவில்லை சகோதரர்களே. அந்த அளவு தூய்மையான மார்க்கம் இஸ்லாம். ஏனென்றால் இந்த சமூகத்தில் வந்த உலமாக்கள், ஒவ்வொரு காலத்திலும் இந்த சமூகத்தில் வந்த தாயிகள் இந்த இஸ்லாத்தை அணு அணுவாக பாதுகாத்தார்கள். ஏன்? குந்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ் தஅமுரூன பில் மஅரூஃபி வ தன்ஹவுன அனில் முன்கர். சிறந்த சமூகம் ஏன் தெரியுமா? நல்லதை ஏவவும் வேண்டும், கெட்டதை தடுக்கவும் வேண்டும். நல்லதை ஏவினா ஒரு பிரச்சனையும் வராது. பிரச்சனை எப்ப வரும் தெரியுமா? கெட்டதை தடுத்தால். நல்லதை ஏவிக்கொண்டே இருங்க, யாரும் ஒன்னும் பேச மாட்டார். நடக்கிற பாவங்களை பேசுங்க, அப்பதான் உங்களை விழுத்தாட்ட பார்ப்பாங்க, அப்பதான் உங்களுக்கு கைதிட்ட தொடங்குவாங்க. அல்லாஹ் சொல்றான், இல்ல நீ சிறந்த சமூகம். சகோதரர்களே, وَلْتَكُنْ مِنْكُمْ أُمَّةٌ يَدْعُونَ إِلَى الْخَيْرِ. அல்லாஹ் சொல்றான், நீங்க உங்கள ஒரு சமூகம் இருக்கணும், நல்லதின் பக்கம் மக்கள் அழைக்கும். சம்பாதித்தோம், சாப்பிட்டோம், கல்யாணம் முடித்தோம், ஊடு வாங்கினோம், வாகனம் வாங்கினோம், இது எங்களுடைய வாழ்க்கை தேவை சகோதரர்கள். வாழ்க்கை தேவை. அது எல்லோரும் உலகத்தில் மனிதர்களும் செய்கிறார்கள், மிருகங்களும் செய்ய வேண்டும், பறவைகளும் செய்கிறது. பறவைகள் குடும்பம் நடத்துகிறது, பறவைகள் கூட்டிலே வாழ்கிறது, பறவைகள் சம்பாதிக்கிறது, மிருகங்கள் சாப்பிடுகிறது. அதைத்தான் மனிதனும் செய்கிறார்.
ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சமூகத்தில் பிறந்ததற்கு என்ன செய்ய வேண்டும்? பிறந்ததற்குத்தான் சகோதரர்களே சமூகத்துக்கு உழைப்பு செய்ய வேண்டும். சமூகத்துக்கு செய்ய வேண்டிய உழைப்பு என்ன? நல்லதின் பக்கம் மக்களை அழைத்து கொஞ்சம் இந்த சிந்தனை வர வேண்டும் வாலிபர்களுக்கு. எங்களுடைய சிந்தனை விளையாட்டு மாத்திரமல்ல, எங்களுடைய சிந்தனை சாப்பாடு மாத்திரமல்ல. சாப்பிட்டோம், விளையாடினோம், கபருக்கு போனோம் என்று வையுங்கள், எல்லோருமே முடிந்து விட்டது. அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் சிறந்த சமூகமா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத். சகோதரர்களே, 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் வஃபாத்தாகியும் இந்த குர்ஆன் இருக்கிறது, இந்த இஸ்லாம் இருக்கிறது, இந்த மார்க்கம் இருக்கிறது என்றால் இதை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு யாருடைய சகோதரர்களே? யாருடைய பொறுப்பு? எனக்கு விருப்பமான இஸ்லாத்தை பாதுகாக்கிறது, விருப்பம் இல்லாத இஸ்லாத்தை மறைக்கிறதா? இல்லை. முழு குர்ஆன், முழு ஹதீஸ், இதை பாதுகாக்கக்கூடிய கடமை எங்களுடைய கடமை. அல்லாஹ் என்ன தருவான்? நாங்க எதை செய்தாலும் பின்னால் ஒரு லாபத்தை எதிர்பார்ப்போம். சகோதரர்களே, முதலாவது இலாபம் என்ன தெரியுமா? கியாமத்துடைய நாளையில் முதலாக சிராத்தை கடக்கக்கூடியவர்கள் நாங்கள் தான். உலகத்தில் எத்தனை சமூகம் வந்து மரணித்து விட்டது, எல்லோருமே இருப்பார்கள். முதலாக சிராத்தை கடக்கக்கூடியவர்கள் நாங்கள் இந்த பொறுப்பை செய்தால். இரண்டாவது சகோதரர்களே, முதலாக சொர்க்கம் நுழையும் சமூகம் யார்? மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகமா? ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகமா? இல்லை. முதலாக சொர்க்கம் நுழையும் சமூகம் நாங்கள் தான். இரண்டாவது பிரயோஜனம். மூன்றாவது சகோதரர்களே, சுவர்க்கத்திலே ஒரு வாசல் இருக்கிறது. அந்த வாசலுடைய பெயர் பாபுல் ஐமன். அந்த பாபுல் ஐமன் என்ற சுவர்க்கத்தை வாசலால் சுவர்க்கம் நுழையக்கூடிய சமூகம் நாங்கள் தான். இந்த பொறுப்பை செய்தால், சரியான உம்மத்தாக வாழ்ந்தால் இவ்வளவு பிரயோஜனங்கள் இருக்கிறது சகோதரர்களே. பாபுல் ஐமன் என்ற ஒரு வாசல் சுவர்க்கத்தில் இருக்கிறது. அல்லாஹ் அந்த வாசலால் சுவர்க்கத்துக்கு அனுப்புவார். மூன்றாவது பிரயோஜனம். நான்காவது பிரயோஜனம் சகோதரர்களே, அல்லாஹ் எங்களுடைய கைக்கும் முகத்துக்கும் வெளிச்சத்தை தருவார். அரபியில் சொல்லுவது குர் முஹஜ்ஜல். வேற எந்த சமூகத்துக்கும் இந்த வெளிச்சம் இருக்காது. மஹ்ஷருடைய மைதானத்திலே எங்கட முகம், எங்கட கை வெண்மையாக இருக்கும். இதை வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கிக் கொள்ளுவாங்க, இது என்னுடைய சமூகம். எவ்வளவு பாக்கியம் சகோதரர்களே. இது நாலாவது பிரயோஜனம். ஐந்தாவது பிரயோஜனம் சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு ஷஃபாஅத் செய்வாங்க. நபியுடைய ஷஃபாஅத் எங்களுக்கு கிடைக்கும், இந்த உம்மத்தில் சரியாக உழைப்பு செய்தார். ஆறாவது பிரயோஜனம் சகோதரர்களே, இந்த உம்மத்தில்தான் சுவர்க்கத்தின் தலைவர்கள் இருக்கிறார். எங்கட சமூகத்தில்தான். அல்லாஹ் இந்த பிரயோஜனங்கள் எல்லாம் ஏன் தர இருக்கிறான்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சமூகம். அவ்வளவுதான். ரபியுல் அவ்வல் வந்திருக்குது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி உலகமெல்லாம் பேசுது. நீங்க யோசிங்க சகோதரர்களே, நான் யோசிக்கணும், நான் என்ன செய்யலாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவுதான். என்னால் என்ன செய்யலாம்? காந்தி எழுதினார், மைக்கேல் ஹார்ட் எழுதினார், அவர் எழுதினார், இவர் பேசினார், எல்லாத்தையும் வைங்க. நான் இந்த உலகத்துக்கு, இந்த சமூகத்தில் பிறந்தவனா இல்லையா? எந்த தாயை விட, என்னுடைய தகப்பனை விட, எனது பிள்ளைகளை விட, எனது மனைவியை விட நான் அன்பு வைக்கக்கூடிய ஒரு மனிதர் தான் யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் என்ன செய்யலாம் இவருக்கு? சகோதரர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
கொண்டு வந்த இஸ்லாத்தை பின்பற்றுதான் நான் செய்யக்கூடிய ஒரு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குல்லு உம்மதி யதுகுலுல் ஜன்னah, என்னுடைய எல்லா சமூகமும் சொர்க்கம் நுழையும், இல்லா மன் அபா, மறுத்தவர்களை தவிர என்றார். கீல வமை அபா யா ரசூலல்லாஹ், கேட்டாங்க யா ரசூலல்லாஹ், எனக்கு சொர்க்கம் போக முடியாது யாரும் மறுப்பார்களா? நபியே சொன்னா மறுப்பார்கள். யார் மறுத்தவங்க? قال من اطاعني دخل الجنه ومن عصاني فقد ابى, சொன்னார்கள் யார் எனக்கு வழிபட்டார்களோ சொர்க்கம் நுழைந்து விட்டார்கள், யார் எனக்கு மாறு செய்தார்களோ அவங்க மறுத்துட்டாங்க, நீ சொர்க்கம் போயில. அணு அணுவாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வாழ்ந்தார்கள், என்ன செய்தார்கள் சகோதரர்களே? 63 வாழ்க்கையுடைய வரலாறு இருக்கிறது நபியுடைய. எங்களுடைய நபி உங்களுக்கு தெரியும், ஸ்ரீலங்கால இந்தியால இந்த கலாச்சாரம் இருக்குது. என்ன கலாச்சாரம்? எங்கட பெயர்களுக்கு முன்னால முஹம்மத் அஹ்மத் என்று வைப்பாங்க. மற்ற நாடுகள்ல இல்லை. மற்ற நாடுகள் இருக்குதா? இது எல்லாரும் பேரையும் பாருங்க முஹம்மது என்று அல்லது அஹ்மத் என்று இருக்கும். எங்கட பெண்களுடைய பேரை பாருங்க பாத்திமா இருக்கும். ஏன் எங்கட மூதாதையர்கள் இவ்வாறு வைத்தது? சும்மா வைக்க இல்லை, இவங்க அன்பால வைத்தாங்க சகோதரர்களே. எந்த பிள்ளையும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போல வரணும், என்னுடைய பிள்ளையும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா போல வரணும் என்றுதான் வைத்தாங்களே தவிர சும்மா வைக்க இல்லை. ஏன் பேர் வைக்கிறது? இன்னைக்கு தான் கிரிக்கெட்ல உள்ளவண்ட பேரை வைக்கிற பிள்ளைகளுக்கு அவன மாதிரி பிரபல்யம் அடையணும். புட்பால்ல உள்ளவண்ட பேரை வைக்கிறது. எங்கட மூதாதையர்கள் அப்படி வைக்க இல்லை. எங்கட மூதாதையர்கள் வைத்த என்ன? முஹம்மது இப்ராஹிம், முஹம்மது ரமீஸ், முஹம்மது ஷகீல், முஹம்மது அல்லது அஹ்மத், அஹ்மது நுஸ்கி. ஏன் வச்சாங்க அஹ்மத் முஹம்மத்? பெண் பிள்ளையில பாருங்க ஃபாத்திமா, ஃபாத்திமா அஃப்ரா, ஃபாத்திமா மரியம். ஏன் சகோதரர்களே? இவங்கதான் சொர்க்கத்துடைய தலைவியும் தலைவர்கள். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ற மகள் ஃபாத்திமா சய்யிதத்து அஹ்லில் ஜன்னஹ், சொர்க்க சய்யிது நிசாஇ அஹ்லில் ஜன்னஹ், சொர்க்க பெண்களின் தலைவி யாரு? ஃபாத்திமா. ஹசன் ஹுசைன் சய்யிதா ஷபாபி அஹ்லில் ஜன்னஹ், ஹசன் ஹுசைன் சுவர்க்க வாலிபர்களின் தலைவர்கள். சய்யிது ஷுஹதா யாரு? ஹம்சா. இந்த உம்மத்துல வந்தவங்க தான் சொர்க்கத்துடைய தலைவர்கள். கண்ணியமிக்க சகோதரர்களே, சுவர்க்கத்தில் அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில எங்கள் எழுப்பாட்டும் பொழுது 3 வகையாக எழும்புவோம். ஒன்று, எழும்பினதோட எங்கள்ல கொஞ்சம் பேர் கேள்வி கணக்கில்லாம சொர்க்கம் வைத்திருவார். அல்லாஹ் அந்த கூட்டத்தை எங்களை சேர்த்தருள்வானாக. கேள்வி கணக்கு ஒன்றும் இல்லை அவங்களுக்கு. எப்படி இருக்கும்? 2வது ஒரு கூட்டம் இருக்குது, கேள்வி கணக்கு கேட்டதற்கு பிறகுதான் சொர்க்கம் போவார். அது எப்படி? அல்லாவுக்கு முன்னால போய் முகத்தை காட்டணும். போய் அல்லாஹ் முகத்தை பார்த்து நான் போங்க, அவ்வளவுதான். இது 2வது ஒரு கூட்டம். 3வது ஒரு கூட்டம் இருக்கு சகோதரர்களே, அல்லாஹ் நரகத்துக்கு அனுப்பி அவங்களோட பாவங்களை உலகத்துல வாழ்றாங்களே யஹூதி நசாராக்களுடைய தலையில் அல்லாஹ் போட்டு அதற்கு பிறகு வெளியெடுத்து சொர்க்கத்துக்கு அனுப்புவான். 3வது ஒரு கூட்டம் நரகத்துக்கு அனுப்புவான். நரகத்தில் வைத்து அல்லாஹ் என்ன செய்வான்? ஒரு முஸ்லிமுக்கு ஒரு யஹூதியை கொடுப்பான், அல்லாஹ் ஒரு நசாராவை கொடுப்பான். ஓண்ட பாவம் எல்லாம் இவன் தலையில, இவன் நரகம் போவான், இவன் அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்புவான். 3 மாதிரி எழுப்பாட்டப்பட போறோம் கியாமத்தில். இதுல சகோதரர்களே, முதலாவது கூட்டம் இருக்குது, கேள்வி கணக்கில்லாம சொர்க்கம் போறவங்க. இது எத்தனை பேர்? ஏனண்டா
வாழ்க்கையில சாதனை அதுதான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்தில பிறந்தும் இது அடையலண்டா நாங்க துர்ப்பாக்கியசாலிகள். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யதுகுலுல் ஜன்னத மின் உம்மதி 70000 பிகைரி ஹிசாப். 70000 பேர் கேள்வி கணக்கில்லாம சொர்க்கம் போவாங்க. இந்த ஹதீஸ சொன்னாங்க நபி. 70000 பேருக்கு அந்த சந்தர்ப்பம். இந்த ஹதீஸ சொன்னதோட ஒரு சஹாபி எழுப்பிட்டாங்க. உக்காஷா பின் மிஹ்சன் ரலியல்லாஹு அன்ஹு எழுப்பிட்டாங்க, யா ரசூலல்லாஹ் யதுல்லாஹ யஜஅலனி மின்ஹும். அந்த 70000 பேர்ல நானும் வாரத்துக்கு துஆ செய்யுங்க யா ரசூலல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து போட்டு சொன்னாங்க, அன்த மின்ஹும் டாக், நீங்க அந்த 70000 பேர்ல ஒரு ஆள் தான் உக்காஷாண்டார். எவ்வளவு சந்தோஷம் வந்திருக்குமா உங்களுக்கு? இதை கேட்டு இன்னொரு சஹாபி எழும்பினார், யா ரசூலல்லாஹ் எனக்கும் துஆ செய்யுங்க. நபி அவங்க சொன்னாங்க, சபக பிஹா உக்காஷா, உங்களை விட உக்காஷா முந்திட்டாரே. எப்படி போட்டி போடும் நன்மைக்கு? அப்ப 70000 பேர்ல உக்காஷா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஆள். அந்த 70000 பேர் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? அல்லாஹ்வை மட்டும் நம்பினவங்க. அல்லாஹ் அந்த கூட்டத்தில் எங்களை சேர்த்தருள்வானாக. லேசில்ல சகோதரர்களே, அதுல வரணும், ஹராத்தை விடணும், ஹராம்கள் வாழ்க்கையில நடந்து அந்த 70000 பேர் கூட்டத்தில் சேரணும் என்றா தௌபா செய்யும், விற்றணும், ஹராம் வானா. இரண்டாவது ஹதீஸ்ல சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லயதுகுலன்னல் ஜன்னத மின் உம்மதி 70000 அவு 700,000. இது ஒரு சந்தோஷமான ஹதீஸ். சொன்னாங்க 70000 பேர் அல்லது 7 லட்சம் பேர். இதுல எப்படியாவது நுழைய பார்க்கணும் சகோதரர்களே. 7 லட்சம் பேர் என்னுடைய உம்மத்தில் கேள்வி கணக்கு இல்லாம சொர்க்கம் போவாங்க. எப்படி போவாங்க தெரியுமா? சொர்க்கத்துக்கு முத்தமாசிகூன், கையை பிடிச்சிருவாங்க எல்லாரும். 7 லட்சம் பேரும் தந்த கைகளை ஒரு ஆள் கையை பிடிச்சு கொள்ளுவாங்க. ஆஹிதுன் பஅதுஹும் பஅதா. அப்ப 7 லட்சம் பேர் போலி நிற்கும் சொர்க்கம். ஒருத்தரும் போயல, எல்லாரும் கையை பிடிச்சிருவாங்க அப்படியே. அதான் கெட்டவன கூட்டாளியா வச்சிடப்பட. அவன் அங்கேயும் வந்து கையை பிடிக்க வந்துருவான். சில நேரம் அங்கேயும் வந்து செஞ்சிருவான், கையை பிடிக்க வந்துருவான். உலகத்துல பிடிச்ச கைதானே. நல்லவர்களை நண்பர்களாக ஆக்கிக் கொள்ளணும். 7 லட்சம் அல்லது 70000 பேரும் கையை பிடித்தால் லா யதுகுலு அவ்வலுஹும் ஹத்தா யதுகுல ஆகிருஹும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முதலாம் அவர் சொர்க்கம் நுழையதை போலதான் கடைசி ஆளும் சொர்க்கத்துக்கு போவார். அப்படின்னா என்ன? ஒரு ஆள் ஒத்தரா சொர்க்கத்துக்கு போறதில்லை. 70000 பேர் அல்லது 7 லட்சம் பேரும் ஒரே அடியா சொர்க்கம் வைத்திருவார். அவ்வளோ பெரிய சொர்க்கத்துடைய வாசல். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வுஜூஹுஹும் அலா சூரத்தில் கமர் லைலத்துல் பத்ர். அவங்களோட முகம் எவ்வாறு இருக்கும் தெரியுமா? பௌர்ணமி நிலவு இருக்குது 14ஆம் நாள். 14ஆம் நாள் பௌர்ணமி நிலவின் பொழுது முகம் எவ்வளவு அழகாக இருக்குமோ, சந்திரன் எவ்வளவு அழகாக இருக்குமோ, அது போன்றுதான் அந்த 70000 அந்த 7 லட்சம் பேருடைய முகம் அழகாக இருக்கு. அல்லாஹ் அந்த கூட்டத்தில் சேர்த்தருள்வானாக. கொஞ்சம் கஷ்டப்படும், கஷ்டப்படாம இயலாது, பாவங்களை விடாம இயலாது, நன்மைகள் செய்யாம இது அடையலாது சகோதரர்களே. மூன்றாவது ஹதீஸ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த உம்மத்தில் 70000 பேர் சொர்க்கம் நுழைவார்கள். மா குல்லி அல்ஃபின் 70000. ஒவ்வொரு 1000தோடும் 70000 பேர் என்றார். அது அதோட பெரிய சந்தோஷமான ஹதீஸ். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்ததிலிருந்து இன்று ஹிஜ்ரி 1400 சொச்சத்தை அடைஞ்சிட்டோம். எத்தனை அவுலியாக்கள் வந்திருப்பாங்க, எத்தனை மூமிங்கள் வாழ்ந்து மௌத்தா இருக்கிறார். இவ்வளவு பேரும் அடங்கப்படணுமே இந்த கூட்டத்தில்.
எத்தனை பெண்கள், எத்தனை பிள்ளைகள், சகோதரர்களே, அதற்குள்ள நாங்களும் வாரதாக இருந்தா, அதற்குள்ள நாங்களும் நுழைகிறதாக இருந்தா இவ்வளவு ஒரு பாக்கியம் இது. 4வது ஹதீஸ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வஅதனி ரப்பி அய்யுத்கிலல் ஜன்னத மின் உம்மதி 70000 லா ஹிசாப அலைஹிம் வலா அஸாப். அல்லாஹ் எனக்கு வாக்களித்தான், என்னுடைய உம்மத்தில் 70000 பேருக்கு கேள்வி கணக்கில்லை, கேள்வி கணக்கில்லை, அஸாப் இல்ல, சொர்க்கம். மஅ குல்லி அல்ஃபின் 70000, அதில் ஒவ்வொரு 1000 பேரோடும் 70000 பேர். அல்லாஹ்க்கு ஷுக்ர் செய்ய, இப்படி ஒரு நபியுடைய சமூகத்துல பிறக்கிற பாக்கியத்தை தந்தானே அல்லாஹ். இதெல்லாம் சஹீஹான ஹதீஸ், ஹஸனான ஹதீஸ், லைஃபான ஹதீஸ்கள் அல்ல சகோதரர்களே. அந்த 70000 பேரோடு வஸலாஸ ஹஸயாத்தின் மின் ஹஸயாத்தி, அல்லாஹ் 3 அள்ளு அள்ளுவான், அதிலேயாவது சேர்ந்துரும் சொர்க்கத்து. 3 அள்ளு அள்ளுவான். எத்தனை பில்லியன், எத்தனை கோடி மக்கள் மௌத்தாயிட்டார். அதுக்குள்ள நாங்களும் சேர்றதுக்கு துவா கேட்கணுமே. முதலாவது யா அல்லாஹ் அந்த 70000 பேர் சேர்த்துது லேசி. கண்ணியமிக்க சகோதரர்களே, அடுத்த ஹதீஸாக நபி அவங்க சொன்னாங்க, என்னுடைய மொத்தம் சொர்க்கவாதிகள் 120 சஃப் தான். மொத்தம் சொர்க்கவாதிகள் எத்தனை சஃப்? 120 சஃப் சொர்க்கம் போக நிற்கும், அவ்வளவுதான். 121 இல்லை. இந்த சொர்க்கம் போறது சஃப் சஃபா தான். தொழுகைக்கு சஃபா நிக்கிறோமே, 120 சஃபிலே சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய உம்மத் 80 சஃப். என்னுடைய உம்மத் இப்ப மத்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், மற்ற 1,24,000 நபிமார்களுடைய சஃப் 40 தான். 80 சஃப் நாங்க தான். இது எங்களுக்கு தந்த பாக்கியம் சகோதரர்களே. ஏன் பாக்கியம்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு நபியாக வந்ததால கிடைத்த பாக்கியம், சும்மா பாக்கியம் அல்ல. அதனால நான் சொல்றேன், நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெருமதியை விளங்கினான். மூதாதையர்கள் முஹம்மது என்று பெயரை வைத்தாங்க, நாங்க இன்றைக்கு பெருமதி தெரியாததால தூக்கி எறிஞ்சிட்டு சும்மா இருக்கு. என்ன சரி, அதெல்லாம் தேவையில்லைங்க. ரபியுல் அவ்வல் வந்தாலும் தேவையில்லை, ரபியுல் அவ்வல் வராட்டியும் தேவையில்லைங்க. அங்க போய் பார்ப்போம். சகோதரர்களே, இவ்வளோ உயர்ந்த ஒரு மனிதரை அல்லாஹ் எங்களுக்கு நபியாக ஆக்கினார். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸிலே, வல்லதி நஃப்ஸி பியதி இன்னி லஅத்மா அன் தகூனு ஷத்ர அஹ்லில் ஜன்னah, சுவர்க்கவாதிகளின் அரைவாசி இந்த உம்மத்தாக இருக்கும் என்று நான் ஆதரவு வைக்கின்றேன். ஆகவே சகோதரர்களே, இந்த உம்மத்தில பிறந்த பிரயோஜனம் அதுதான். என்ன செய்யணும்? நாங்க இந்த உம்மத்தில அப்படியே பிறந்தும் நாங்க பாக்கியத்தை அடையலன்னா என்ன செய்யணும்? எஞ்சி இருக்கக்கூடிய வாழ்க்கையில சகோதரர்களே, முதலாவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணு அணுவாக பின்பற்றும். இதை தெரியும் எங்களுக்கு, உலகத்துல எவ்வளோ மனிதர்கள் வாழ்றாங்க, அவங்க அவங்களோட மதங்கள்ல எவ்வளவு உறுதியாக இருக்கிறார். இது கொச்சைப்படுத்துவதற்காக பேசுவதல்ல. மதங்களை கொஞ்சம் யோசிச்சு பாரு, அவங்களோட மதங்கள் எவ்வளவு உறுதியாக இருக்கிறார். ஆனா எங்கட இஸ்லாத்துல எங்களுக்கு ஏன் உறுதியாக இருக்க முடியாது சகோதரர்களே? எவ்வளவு உறுதியா இருக்கிறாங்க. ஒவ்வொரு மதமாக எடுத்து பாருங்க நீங்க. எங்கட இஸ்லாம் சொர்க்கம் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டது. முதலாவது நபி அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உடம்பு எவ்வாறு, நபி அவங்களுடைய வாழ்க்கை எவ்வாறு, இதை படித்து பின்பற்றணும் முதலாவது. இரண்டாவது சகோதரர்களே, வாழ்க்கையில அதிகமாக ஸலவாத் ஓதும். ஸலவாத், இன்னல்லாஹ வ மலாயிகதஹு யுஸல்லூன அலன் நபி
யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வஸல்லிமூ தஸ்லீமா. அல்லாஹ்வும் மலக்குகளும் நபி மீது ஸலவாத் சொல்றாங்க. நீங்க மூமின்களே ஸலவாத், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ பாரிக் அலா முஹம்மத். ஸலவாத் ஓத 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 என்ற உள்ளத்தில் அன்பு வரும், நபி அவர்கள் மீது மஹப்பத் வரும். இரண்டாவது. மூன்றாவது சகோதரர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயது முதல் 63 வயது வரை என்ன செய்தார்கள்? உலகத்திலே என்ன செய்தார்கள் சகோதரர்களே? சமூகத்துக்காக பாடுபட்டார்கள். சமூகத்தை எப்படி சொர்க்கத்துக்கு எடுத்துட்டு போகலாம்? நபி அவங்களுக்கு தெரியாதா ரோட் போடுறதுக்கு மதீனாவுடைய? நபி அவங்களுக்கு தெரியாதா மதீனாவுல ஸ்டோர் கட்டுறதுக்கு? நபி அவங்களுக்கு தெரியாதா எங்கட சிந்தனைகள் எல்லாம்? இது நாங்க யோசிக்கிறோமே, இந்த சிந்தனைகள் நபிக்கு தெரியாதா? நபிக்கு தெரியும். ஆனா நபி அவங்க செய்தது பிரயோஜனமான வேலைதான். அந்த காலத்துல வாழ்ந்த ஒவ்வொருத்தருடையும் குர்ஆனை பேசினார்கள், இஸ்லாத்தை பேசினார்கள், சகோதரர்களை சாதித்தார்கள். அந்த காலத்திலே நபி அவர்கள் சகோதரர்களே எப்பொழுது தொழுவிக்க தொடங்கினார்களோ மவுத் வரை தொழுவித்தது நபி அவர்கள் தான். எப்பொழுது ஜும்மா ஓத தொடங்கினார்களோ தன்னுடைய மவுத் வரை ஜும்மா ஓதியது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். 1,24,000 பேரை இஸ்லாமியர்களாக தன்னுடைய கையிலே பைய செய்ய வைத்து விட்டுதான் பார்த்தாங்க. இதுதான் சாதனை. நான் நீங்க என்ன செஞ்சிருக்கிறோம் சகோதரர்? இவ்வளவு காலம் 40 வயது, 50 வயது, 60 வயது. கனடாவில் ஊடொன்று வாங்கிட்டீங்க, சாதனையா? ஒரு வாகனம் வாங்கிட்டீங்க, சாதனை நினைக்கிறீங்களா? பெண்கள் 100 பவுண்ட் நகையை சேர்த்துட்டீங்க, சாதனையா? இது எங்க சாதனை? இது சாதனை அல்ல. 5 ஊட்ட வாங்கிட்டீங்க, இது சாதனை அல்ல. அப்படின்னா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோட்டை கட்டியிருப்பாங்க வாழ்றதுக்கு. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதித்தாங்க என்ன சாதனை? 1,24,000 பேரை பின்னால் எடுத்தார். இதுதான் சாதனை. எத்தனையோ முஸ்லீம்கள் இருக்கிறாங்க சகோதரர்களே, எத்தனையோ மனிதர்கள் கனடால இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், ஜும்மா கூட இல்லை, உங்களுக்கு தெரியும். நான் தான் சொல்லி நீங்க விளங்கணும் என்ற அவசியம் இல்லை. தொழுகை இல்ல, இஸ்லாம் இல்ல, மார்க்கம் இல்ல. சில குடும்பங்கள் எப்படியோ போகுது, எதுக்கோ அழைப்புகள். படம் பார்க்க வாங்க அழைப்பு, தியேட்டரை புக் பண்றோம் வாங்க அழைப்பு, அந்த ஆராத்த செய்வோம் வாங்க, உங்களுக்கு வீடு எடுத்தாரோம் வாங்க அழைப்பு, உங்களுக்கு வாகனம் வாங்கித்தாரோம் வாங்க அழைப்பு. தொழுகைக்கு அழைக்கக்கூடியவங்க, மார்க்கத்துக்கு அழைக்கக்கூடியவங்க. ஏன் இதுல சேரணுமே இந்த சொர்க்கத்துடைய கூட்டத்தில்? சகோதரர்களே, வாலிபர்கள் யோசிங்க, சிந்திங்க, இத சிந்திங்க, யோசிங்க. என்ன செய்யலாம் இந்த சமூகத்துக்கு? சமூகத்தை எப்படி முன்னேற்றுறது? சமூகத்தை முன்னேற்றுறது இதனால்தான் சகோதரர்களே. ஆகவே இந்த ரபியுல் அவ்வல் மாதம் வந்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த உழைப்பை எங்களுடைய உழைப்பாக செய்வோம் சகோதரர்களே. அல்லாஹ் ஒரு நாள் வரும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர்ல கேள்வி கேட்கப்படுவோம், மஹ்ஷர்ல சந்திக்க இருக்கிறோம், ஹவுதுல் கௌசர்ல தண்ணீர் குடிக்கும் நபியுடைய கையால், ஷஃபாத் நபியோடு சொர்க்கத்தில் இருக்க வேண்டும். எங்களுக்கு அவரை தவிர ஒருவர் இல்லை சகோதரர்களே. ஆகவே வாழும் காலம் இன்னும் மிக குறைவான காலம். இந்த காலத்துக்குள் இந்த சாதனைகளை, இந்த 3 சாதனைகளை நிலைநாட்டி விட்டு வஃபாத்தாக எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அன்பை நசீபாக்குவாயாக. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அணுவணுவாக பின்பற்றும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் ஓதும் பாக்கியத்தை தருவாயாக. உலகமெல்லாம் சென்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை எட்டி வைக்கும் பாக்கியத்தை தருவாயாக. அந்த சிந்தனையுடையவர்களாக எங்களை ஆக்குவாயாக. எங்களுடைய கடைசி காலத்தையும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு ஆக்கிய